ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செவன்த் சென்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். நாம் இந்த பதிவில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புது ஏடிஎம் கார்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போடுறதுனா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க ஏடிஎம் கார்டு ஆல்ரெடி இருக்கிற ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகிக்கலாம், இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி புதுசாக ஒரு ஏடிஎம் கார்டு வந்துருக்கும் சரிங்களா. அந்த ஏடிஎம் கார்டை வந்து எப்படி வந்து நம்ம பேங்க்கில் ஏடிஎம்மில் போய்ட்டு டேரெக்டாக ஆக்டிவேட் பண்ணலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ உங்களோட புது ஏடிஎம் கார்டு எடுத்து நீங்கள் யூனியன் பேங்க் ஏடிஎம் சென்டர் போங்க சரிங்களா. ஏடிஎம் கார்டு போய்ட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு செட் ஏடிஎம் பின் இருக்குது பாருங்கள், க்ரீன் பின், அது செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு கார்டு இன்சர்ட் பண்ணோன்னே அங்கே செட் க்ரீன் ஏடிஎம் பின் காட்டும் ஓகேங்களா. செட் ஏடிஎம் பின் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட், ஓடிபி வேலிடேட்னு 2 ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. நம்ம வந்து இப்போது பின்னு செட் பண்ண போகிறோம், அதுக்கு ஓடிபி ஜென்ரேட் கொடுக்கணும் ஓகேங்களா. அது கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க சரிங்களா. என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா பின் வந்து புது பின்னை வந்து செட் பண்ண சொல்லி கேட்டோம். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் சரிங்களா. புது கார்டாக இருக்கட்டும், அதுக்கு நம்ம புதுசாக ஒரு பின் வந்து செட் பண்ண போகிறோம். பின் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தா அதை கண்டினியூ கொடுத்திங்கன்னா மறுபடியும் ரீஎன்டர் யுவர் பின் கேட்கும் சரிங்களா. ரீஎன்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின் வந்து ஜென்ரேட் ஆகிடும் சரிங்களா. பாருங்கள், ப்ளீஸ் வெயிட் யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீன் ப்ராசஸ்ன்னு இருக்கு இல்லையா. இது முடிஞ்சோடனே உங்களுக்கு பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து